கூப்பிடணும்னு சொல்கிறோம். நம்மளுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு? நம்ம தான் இப்போ உண்ணாவிரதம் நடத்ததே கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது. நீ எதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற? 108 அனுப்புகிற, உனக்கு தான் தெரியாது. இல்லை, இன்னும் ஒரு கேள்வி கூட கேட்டாராம். 2000 ரூபாய் பென்ஷனா வாங்குறாங்க, இது எப்படிக்குது பாரு இந்த கேள்வி. அப்ப சத்துணவு திட்டம்னு ஒண்ணு இருக்குதான்னு கூட தெரியல பொழுது நம்ம முதல்வருக்கு. 2000 ரூபாய் பென்ஷன். இந்த காது குத்தல் வேலையெல்லாம் எங்க நடக்கும்? வார்த்தையின் ஜாலத்தில் வழுக்கிய நாம் வருந்திய காலங்கள் போதும். பூசிய வேஷத்தை கலைத்திட நினைத்திடும் புரட்சி ஊழியர்கள் தான் இங்கு வேண்டும். இந்த வார்த்தையின் ஜாலத்தில் நம்பிட்டோம் நாம. எப்ப வார்த்தையின் ஜாலம்? வாக்கு வாங்கிறதுக்கு முன்ன நம்ம கடலூர் தோழர் தான் சொன்னார், அருமையான பாட்டு. கோட்டையிலே இருக்கும் முதல்வரே, நாங்கள் ஓட்டு போட்டு உயர்ந்த தலைவரே, வாக்குறுதி மறந்து போனதா, உங்கள் வாக்கு பெட்டி நிறைந்து போனதா? வாக்கு பெட்டி நம்பி போச்சு, வாக்குறுதி மறந்து போச்சு. மறந்து போனத ஞாபகப்படுத்துற வகையில் தான் நம்ம 3 நாளா உண்ணாவிரதம் பண்றோம். சரிப்பா, ஏதோ சாராயம் குடிச்சு சேர்த்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குற, எங்க தோழர்களுக்கு எதுனா ஆனா எத்தனை லட்சம் கொடுப்ப? எங்க தோழர்களுக்கு எதுனா ஆனா எத்தனை லட்சம் கொடுப்ப? அதை முதல்ல இப்ப உறுதி செய்ய பார்ப்போம். 42 வருஷம் விடியும் 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 விடியும்னு விடியல் அரசு வந்து கூட விடியல, விடியல் அரசு வந்து கூட விடியல. யாரோ ஒருத்தன் பாடினா, மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அந்த மாதிரி உன் மனசுல இருள் தான் இருக்குது. பொருள் இருக்குது, மனசுல இருள் இருக்குது. கேட்டா நிதி இல்லை, நிதி இல்லை, நிதி இல்லை, நிதி இல்லை. 5 வருஷம் உட்கார்ற எம்எல்ஏவுக்கு எப்படி பென்ஷன் அதிகப்படுத்தின? அவங்க குடும்பம் வாடம், நமக்குலாம் புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டி மாமனார் யாருமே இல்லையா? சரியா? எம்எல்ஏவுக்கு 10 ரூபான்னு ஒரு இட்லி தரான், சத்துணவு ஊழியருக்கு 2 ரூபான்னு தர சொல்லு அந்த இட்லி கடைக்காரனை. நான் தான் 2000 பென்ஷன் வாங்குறேன், 2 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லு. நாங்கள் 2000 தான் பென்ஷன் வாங்குறோம், எங்களுக்கு 2 ரூபாய்க்கு இட்லி கொடுனா எந்த மளிகை கடைக்காரன் கொடுப்பான், எந்த ஜவுளி கடைக்காரன் கொடுப்பான், எந்த காய்கறி கடைக்காரன் கொடுப்பான்? நீங்கள் முன்மானியம் கொடுக்குறீங்களோ பின்மானியம் கொடுக்குறீங்களோ, எந்த மானியம் வருதோ வரலையோ, வீட்டில் இருக்கிற நகையோ அண்டாவே குண்டானையோ வச்சு 3 மாதத்துக்கு ஒரு தரம் வருது மானியம். அது வரதுக்குள்ள மான கப்பல் யாராவது சாப்பாடு போட்டுங்கிறாங்க நம்ம ஊழியர்கள். ஒரு சகோதரி பேசுன மாரி இந்த இன்சார்ஜை பார்க்காதீங்க. நீ போட்டா போடு, போராட்டி போன சாவியை கடாச்சிட்டு உங்க மையத்தை வரைக்கும் பாருங்க. உங்க மையத்துக்கு 19,000 தராங்களா? அது மாதிரி 19,000 அடுத்த மையம் பார்க்கறதுக்கு தராங்களா? 200 ரூபாய் 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பளம், 20 ரூபாய் சம்பளம், 30 நாளைக்கு 600 ரூபாய். 600 ரூபாய்க்கு 6 கிலோமீட்டர் வாங்கணும் அந்த அம்மா. அதே பதிவேடு தான் ஒரு மையத்துக்கு பராமரிக்கிற பதிவேடு தான் மற்ற மையத்துக்கு பதிவேடு பராமரிக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, நீ பார்க்காத அந்த மையத்தை, உன்னை சஸ்பெண்ட் பண்ண நாங்க பின்னால் நிற்கிறோம். அந்த வீடியோவை நான் ஓட விரட்டுறேன், நான் விரட்டுறேன். ஒரு மையம் தாயா பார்க்க முடியும் நான் சொல்றேன். மீதி 5 வயசு நீ பார்த்து நீ வாங்கி போ வீட்டுக்கு ஜீப்ல அப்படின்னு நான் சொல்றேன். வெயில் நாளில் வர முட்டை பூரா அழிவிடும். முட்டை அழுவி போச்சு, முட்டையை காணும், முட்டை அழுவி போச்சு. யார் அழுவுன முட்டையை கொண்டாந்து யார் சொல்ல? நாங்களா சொல்றோம்? அழுவி போச்சுன்னா உன் ஜோத்திலேருந்து காசு எடுத்து போட்டு வாங்கி போடு. நீ கொடுக்குற ஒரு சொற்ப சம்பளத்தில் நாங்கள் அதையும் பார்க்கணும், காய்கறி வாங்கி போடணும், முட்டையும் வாங்கி போடணுமா? அதுவும் போகட்டும். ஒரு 42 வருஷமா நம்மலாம் பணியில் இருந்தோம். காலமுறை ஊதியன்றதை இன்னி வரைக்கும் கொண்டு வரல. பணி நிரந்தரம் பண்ணல. பணி நிரந்தரம் பண்ணுவாங்க தான் அதையும் பண்ணோம். ஒரு மகாபாரத போர்ல 18 நாள் தான் 18 வியூகத்தில் போராட்டம் பண்ணாங்க. நம்ம ஆளுங்க 40 வருஷமா 400 வியூகத்தில் போராட்டம் பண்ணாங்க. 400 வியூகம்
அந்த வியூகத்துக்கு பேர் என்னன்னு தெரியாது, வடிவம் என்னன்னு தெரியாது. அப்படிலாம் பண்றோம். ஆனா இந்த தமிழக சர்க்கார் கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையா இருக்குது. இன்னைக்கு கண்ணு திறக்கல முதல்வர். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தோட சொன்ன கதை தான். போய் அங்க உக்காந்துட வேண்டியதான், நடு ரோட்ல உக்காந்துட வேண்டியதான். அது பஸ்காரன் அடிச்சா கூட என் அடிச்சு போடும். முதல்ல போய் நான் உட்கார இன்னும் 70 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா வார போகுது சொல்லி பார்ப்போம். என்னால தமிழ்நாடு ஃபுல்லா கூட பலன் அடையிட்டோம். போய்கிற தலைவருங்க சரியான ஒரு பதிலோட வந்தா தலைவர் தப்பிச்சாரு. இல்லைன்னு வச்சுக்க ஒரு கதை அதோ கட்டிதான் வச்சு செஞ்சிடும். எவன் வந்து ஓட்டு கேட்டாலும் முதல்ல அவனை அடிக்கணும். முதல்ல எங்க கோரிக்கையை போய் கேளுடா முதல்ல, அப்புறமா தான் அவங்க ஓட்டு கேட்க நான் சொல்லுவேன். இல்லையா வராத என் வீட்டாண்டாங்கிடுவேன். என்ன சார்ந்தவங்களும் சரி, என் குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி, என் சொந்தக்காரங்களும் சரி, நான் சொன்னா கரெக்டா இருக்கும், சரோஜா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க. நம்மளை நம்புறாங்க இல்ல எல்லாரும். அவங்ககிட்ட நாம சொன்னோம்னா 40க்கு அந்த 4 அடிச்சுட்டா இருக்குது. அதுதான் வரும், அதுதான் வரும். அதேதான் எல்லா தோழர்களும் சொல்றதையும் நான் சொல்றேன். இந்த 4500 5000 கொடுத்து காலேஜ் தூண்டி போட சொல்லி இன்னும் 3 பேரை நியமனம் பண்ற. ஏன் இருக்கிறவங்களே கூட 2000 கொடுத்து செஞ்சு போடுங்கன்னா ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க நம்ம சகோதரிங்க. நீ கேஸ் தேர தேவையில்ல, டப்பா தேர தேவையில்ல, தட்டு தேர தேவையில்ல, டம்ளர் தேர தேவையில்ல, அருமையா பண்ணி போடுவாங்க. ஒரு வேலை செய்யறவங்க 2 வேலை செய்ய போறாங்க. அதுக்கு தகுந்த ஊதியத்தை அவங்க கிட்ட கூட மனநிறைவா செய்வாங்க. அதை விட்டுட்டு நம்ம தோழர் சொன்ன மாதிரி ஒரு வரையில 2 கத்தி, ஒரு வரையில 2 கத்தி வச்சு சட்டம் தேசாண்டியை உண்டு பண்ணி நல்லா கடவுளை கூட நீ நானா நீ நானா சண்டை முடிய பிடிச்சி அடிக்காத குறைய அடிச்சுக்கிறாங்க. பொம்பளைங்க வாயை பார்க்கணும்னா கொலை அடிக்க தான் பார்க்கலான்னு பார்த்தா இப்ப ஸ்கூல்லே பார்க்கலாம். என்ன பொம்பளைங்க அமைதியா இருப்பாங்க. கொலை அடியாண்ட போனா தண்ணி கிடைக்காத நாள்ல, தண்ணி கிடைக்காத மாவட்டங்கள்ல இந்த கதை. தண்ணி கிடைக்கிற வீட்டுல அந்த பிரச்சனை இருக்காது. நான் 2 குடம் முடிச்சேன்னா நீ 2 குடம் முடின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ள இன்னொருத்தி வந்து 2 குடம் வைப்பா. அந்த மாதிரி கொழையடி சண்டையை உண்டாக்கி விட்டாரு ஸ்கூல்ல. இந்த மாதிரி தேவையில்லாத திட்டம், தேவையில்லாத சட்டம், அதுவும் எம்எல்ஏ மனைவிங்களுக்கு குடும்ப ஓய்வு வேற. அது என்னமோ தனி வெண்ணி இல்லாத காணிங்க கமுடு அடிச்சு நடக்கிற மாதிரி 3 நாளா காணிங்க கமுடு அடிச்சு நம்ம தோழர்கள் பச்சை தண்ணி கொடுக்கும்போது உண்மையிலே ஒரு தோழர் கூட எழுந்து நடக்க முடியல. முதல்ல இங்கெல்லாம் பொது கழிவறை இருக்குதா? அந்த அம்மாவுங்க போய் 1 பாத்ரூம் போறது கூட பொது கழிவறை இருக்குதா? இந்த இடத்துல பொதுவா ஒரு கை பம்பு இருக்குதா? கைய கால கழுவ, மூஞ்ச கழுவ. இந்த மூத்திர நாத்தத்தையும் இந்த கொசுலையும் 3 நாளா நம்ம தோழர்கள் எப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கவனிக்க அந்த காவல்துறைக்கு கண்ணில்ல, பாதுகாப்புக்கு வந்து நின்றுட்டாங்க. 108 ஏற்றி அனுப்ப. அதை நாங்களே போன் பண்ண அந்த 108 எங்களை கண்டா ஓயாடும். வராதுன்னு சொல்லுங்களா பார்ப்போம். வந்து நின்றுட்டாங்க வெகுசா. பஸ் தண்ணி குடிச்சாங்களா, நீர் தண்ணி குடிச்சாங்களா இல்லாத 25 பேர் கிடக்குறாங்க மேடையில. அவங்கள பார்க்கும்போது என் மனசு அப்படியே கொதிக்குது. அவங்களை ஏற்றி போனவங்க நல்லா இருக்கிறாங்களா நல்லா இல்லையான்ற தகவல் கூட எங்களுக்கு இன்னும் வந்து சேரல. இத்தனை சகோதரிகளை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிருக்காங்க. அப்போ கூட ஈவு இறக்கம் வரலன்னா இது என்ன அரசாங்கம்? தமிழனா அவரு, திராவிடனா அவரு? சொல்லு பார்ப்போம். தமிழன் திராவிடன்னா வந்தாரை வாழ வைக்கும் ஒரு நாடு தான் தமிழ்நாடு. 40 வருஷமா எங்களை சாவடிச்சுட்டு வர. என்னத்துக்கு சாவடிச்சு வர? நீ ரொம்ப நல்லவனாவே பெரிய நிரந்தரமா வாழ்ந்துடலான்னு பாக்குற. தங்க பஸ்கும் சொன்னவனும் மண்ணுக்குள்ள, கமங்கூழு பூச்சவனும் மண்ணுக்குள்ள. நீ தங்க பசுமே சாட்டு வாழ்ந்தாலும் அவனை நீ போட்டு கேட்கவா? உங்க அன்னைக்கு வச்சுக்கிற பேச வாய்ப்பளித்த நீ நன்றி ஒரு இடம் தாரு.